ஐயப்பன் பற்றி ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணுமா? கேரளா பத்தனம்திட்டை மாவட்டத்தில் இருக்கும் சபரிமலை ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் நடந்து ஏறி செல்லும் தெய்வீக தளம். ஐயப்பன் தர்மசாஸ்தா என்ற வடிவில் இங்கே வழிபடப்படுறார். தத்துவங்களின் அரசன் என்று மக்கள் நம்புற ஐயப்பன் தான் மனிதன் நடக்க வேண்டிய தர்ம வழியை காட்டுபவர். அடர்ந்த காடு, மூடுபனி, ஆயிரங்கள் நடக்கும் யாத்திரை பம்பை நதியிலே நீராடி சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிக்கிட்டே ஏறறாங்க. இங்குள்ள 18 படிகள் சாதாரண படிகள் இல்ல, அவை 18 தர்ம தத்துவங்கள் என்ற நம்பிக்கை. 18 புனித படிகள் அறிவு, ஆசை, கர்மம், அகம்பாவம், மனித வாழ்க்கையிலே தாண்ட வேண்டிய 18 நிலைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே வரணும்னா முதல்ல 41 நாள் விரதம், மாலை காத்தல், கருப்பு வேஷ்டி, ஈருமுடி, இவை நூற்றாண்டுகளாக மாற்றமே இல்லாமல் தொடரும் புனித மரபுகள். மலை முழுக்க அடர்ந்த காடு, இருட்டில ஒளிரும் அந்த மாளிகை பாதை. மேலே சேரும் நேரத்தில சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற முழக்கமே முழுக்க காற்றை நிரப்புறது. இது ஒரு பயணம் மட்டுமே இல்ல, மனதை மாற்ற ஒரு ஆன்மீக அனுபவம். இந்த சபரிமலை பற்றிய இன்னும் நிறைய வரலாறை தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்ல சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுங்க. இப்படி பல தமிழ் வரலாறுகள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.